ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டி வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே ரேவதி நம்ம துர்கா நவீனுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா சரி பாட்டி, நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம், அங்கே அம்மா தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னதும் உடனே பாட்டியும் சரின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே கிளம்பலான்னு எடுக்கும்போது திடீர்னு நம்ம ரோகிணி மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பக்கத்தில் இருக்கிற என்னோட ஒரு பழக்கமான அம்மா இருக்கா, அவ வர சொல்கிறான் அப்படின்னுட்டு பாட்டி அந்த பாட்டியை வர சொல்கிறாங்க. அவங்களும் ரோகிணியோட கையை பிடிச்சி பார்த்துட்டு உடனே நல்ல விஷயந்தாம்மா, இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா அப்படின்னதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ராஜராஜனும் எம்மா ரோகிணி, நீ கர்ப்பமாக இருக்கமா, பல வருஷம் கழிச்சு உனக்கு குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்னதும் எல்லாரும் ஒரு நட்டு இருக்காங்க. என்னது, நம்ம வீட்டுக்கு வாரிசு வர போகுது, நானும் என் பிள்ளையும் தான் சந்தோஷமா இருக்கோம், ஆனால் மற்ற எல்லாரும் ஒரு நட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு பாட்டி கேட்கும்போது பாட்டி கிட்டத்தட்ட ரோகிணிக்கா 1 மாதமா கர்ப்பமா இருக்கா, எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னதும் பாட்டியும் ராஜராஜனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி, என்னம்மா சொல்கிற, உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? ஆமாம் மாமா, எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு மயில் சொன்னதும் அப்போது ஏன் இத்தனை நாளாக இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கீங்க? இந்த விஷயம் மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா அப்படின்னு ராஜராஜன் சொன்னதும் உடனே அந்த இடத்துல இல்லைப்பா, அது சந்தோஷமாக இருக்காது, கண்டிப்பாக நம்ம வாரிசு வீட்டுக்கே வராது அப்படின்னதும் என்னம்மா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு போதும் ஆமாம் பாட்டி, இப்போ அக்காவோட குழந்தை பிறந்தா நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும்னு யோசியர் சொன்னார். அதனால அம்மா இனிமேல் அக்காவை குழந்தையே பெற்றுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. ஒருவேளை அக்கா கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் கூட ஒன்று சேரக்கூடாதுங்கிறதுக்காக அக்கா குழந்தைய இல்லாமலே பண்ணிடுவாங்க பாட்டி. ஏன்னா அந்த ஒரு நோக்கத்தில் தான் அம்மா இருக்காங்க. அதான் எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கு அப்புறமா அம்மா கிட்ட சொல்லலான்னு இந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டோம் அப்படின்னும் போது என்னம்மா இது சந்தோஷமான விஷயம், அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு ரோகிணிக்கு குழந்தை கிடைச்சிருக்கு, அந்த சந்தோஷத்தை கூட நம்மளால கொண்டாட முடியலையே. ஏன் இந்த சாமுண்டீஸ்வரி இப்படி இருக்கா, உண்மையை சொல்ல வந்தா அவனு போய் சேர்ந்துட்டான், இப்போ நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே காட்டி ஆறுதல் படுத்துறாங்க. பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, அந்த ஃபோனில் தான் எல்லா ஆதாரமும் இருக்குது, அந்த ஃபோன் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அத்தை உங்களை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி ரோகிணி விஷயத்தையும் சொல்லிடலாம், நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துடும், நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு போதும் ஆமாப்பா கார்த்தி, உன்னைத்தான் நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு பாட்டி இந்த இடத்துல கார்த்திக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரிம்மா, உடம்ப பார்த்துக்கோ, அது இதை பற்றி யோசிக்காத, நல்லபடியாக சந்தோஷமா இரு, அப்போதான் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு பாட்டி நம்ம ரோகிணியா ஆறுதல் படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி ஜோதிச்சிட்டே இருக்காங்க. இல்லாமல் போனார் இல்லையா அந்த ஏட்டு, அவரோட பேட்டியை சொல்லியிருப்பாங்க, இப்படி ராஜா அண்ணன் தான் எனக்கு அவருக்கு தெரிஞ்ச கம்பெனியிலேருந்து ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காருன்னு. ஸோ அது சம்மந்தமாக யோசிச்சுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அதே போல் மாயா சந்திரா அடிக்கடி இப்படி ராஜேஷ் சேதுபதியோட பேரன் தான் நம்ம கார்த்திக்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே கார்த்தி கூப்பிடுறாங்க, மாப்பிள்ளை உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னது சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ள, அந்த இல்லாமல் போனாரு ஏட்டோட பேட்டிக்கு நீங்கள் சென்னையில் வேலை வாங்கி கொடுத்தீங்களாமே, நிஜமாவா அப்படின்னும் போதும் கார்த்தி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே கார்த்திக் ஆமாம் அத்தை, ஏன் மாப்பிள்ள இந்த விஷயம் சம்மந்தமாக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு போதும் அக்கா, நான் தான் சொன்னேன்ல, உன் மாப்பிள்ள பெரிய மகாராஜான்னு இன்னும், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அங்கே மட்டுமா கம்பெனி இருக்குது, எல்லா இடங்கள்லேயும் கம்பெனி இருக்குது, அதனால் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இதுக்குக்கா பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் எட்டி விட்டதும் உடனே கார்த்தி எங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அத்தை, சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவன் மூலமாக தான் அவனுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் நான் இந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு யாருமே கிடையாது, அதனால தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு போதும் நீங்கள் நல்ல விஷயம் தானே மாப்பிள்ளை பண்ணியிருக்கீங்க, நானும் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு கேட்கல, இல்லை ஒரு வார்த்தை கூட இதை பற்றி என்கிட்ட சொல்ல இல்லையே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு போதும் பரவாயில்லத்த அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்லிட்டு
அங்கேருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரியை பார்க்குறாங்க. ஆகா, அப்படின்னா அக்கா வந்து இப்படி கேள்வி கேட்குறான்னா கண்டிப்பாக இவன் அந்த ராஜ சேதுபதியோட பேருங்கிற சந்தேகம் அக்கா மனசில் எழுந்திருக்கு. அதனால தான் அக்கா இப்படி கேள்வி கேட்டிருக்கா. இதே சந்தேகத்தை இன்னும் தோண்டி தோண்டி விட்டு இவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேருங்கிற விஷயத்த அக்காவுக்கு நாம் தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு இந்த பக்கம் சந்திரா வந்து கேவலமாக அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து ஏ ராஜா, நீ வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க, இப்போது அப்பா வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கான்னா ஒரு வேலை அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு என்னவோ தெரியலையே அப்படின்னும் போதும், அம்மா ரேவதி அதான் எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அத்தைக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது எனக்கு பெரும் குற்ற உணர்ச்சியாக இருக்குது, எப்படியாச்சும் நான் உண்மையை சொல்லணும், அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நல்லபடியாக முடியணும் அப்படின்னும் போதும் இந்த பக்கம் சந்திரா வந்து அக்கா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதக்கா, ஒரு சாதாரண டிரைவருக்கு எப்படிக்கா சென்னையிலேயே பெரிய கம்பெனியோட பழக்கம் இருக்கும் யோசிச்சு பாருக்கா, நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீ தட்டி கழிக்கிற, ஆனால் உன் மாப்பிள்ளை வந்து புத்திசாலிக்கா, அவன் மாட்டிக்க கூடங்கிறதுக்காக என் மூஞ்சில கறியை பூசி உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்கான். நான் இப்போவும் சொல்கிறேன், நீ முட்டாள் இல்லைக்கா, அடி முட்டாளாக இருந்துட்டுருக்க, உன் மாப்பிள்ளையும் நம்பாதக்கா, அவ்வளோதான் சொல்லுவேன், பின்னாடி உன் மாப்பிள்ளை ராஜ சேதுபதியோட பேருன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னுட்டு சந்திரா அங்கேருந்து போனது. சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. என்ன இவர் ஒன்றா மாப்பிள்ளைய ராஜ சேதுபதியோட பேர் என்ன சொல்லிட்டு இருக்கா, சரி எனக்கும் நாமளும் விசாரித்து பார்க்கலாங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி யாருக்கும் தெரியாமல் நம்ம காட்டியை வந்து விசாரிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நேராக நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாமல் சென்னைக்கு கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி சென்னைக்கு கிளம்புறது காத்தி யாருக்கும் தெரியாது இல்லையா. அங்கே போய் நம்ம காத்தியோட ஃபோட்டோ காமிச்சு இப்படி இவர் கம்பெனி இருக்கு இல்லையா, நாங்கள் போகணும் அப்படின்னதோ, ஓ இந்த சாரா, இவருக்கு ஒரு கம்பெனியாமா, ஏகப்பட்ட கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் எதை கேட்குறீங்க அப்படின்னும் போது சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இவர் பேரில் நிறைய கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் இருக்கா, ஆமாம் இவர் ஒரு சாதாரண டிரைவர் தானே அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை மேடம் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, சென்னையிலேயே நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனடா அது எங்கள் கார்த்திக் சார் தான், அவரை போய் டிரைவர் அதுன்னு அதுவும் இங்கே வந்து பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது சாமுண்டீஸ்வரி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு இவரை பற்றி தெரியாது, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னும் போது, ஆமாம் நீங்கள் இவரை பற்றி விசாரிக்கீங்களே, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவர் தாங்க, நான் தான் இவரை டிரைவர்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் போது, ஓஹோ அப்படியா மேடம், இவர் ராஜ சேதுபதி ஐயா இருக்கார் இல்லையா, அவரோட பேரன் அபிராமி அம்மாவோட பையன், இவர் தான் கடைசி வாரிசு, ஆனால் கடைசி வாரிசுனாலும் ரொம்பவே புத்திசாலித்தனமான பையன் அப்படின்னு அதுன்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரிக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி செம கோபமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. வாங்க